வணக்கம். இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ் விஜே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருப்பதற்கு காரணம் திறமை இல்லாததல்ல, உன்னிடம் டேலண்ட் இல்லாததல்ல. உன்னை தடுக்கிற மிகப்பெரிய எதிரி சோம்பேறித்தனம். சாணக்கியர் சொல்வார், மனிதனை தோல்வியடையச் செய்வது எதிரிகள் அல்ல, அவனுடைய செயலின்மை. பல பேருக்கு கனவு இருக்கும், ஆனால் செயல் இருக்காது. நாளை ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு மூட் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், டைம் சரியில்லை. இந்த ஒரு பழக்கம்தான் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கிறது. மூட் வந்த பிறகு வேலை செய்யாதே. வெற்றியாளர்கள் மூட் பார்த்து வேலை செய்ய மாட்டார்கள், அவர்கள் டிசிப்ளின் பார்த்து வேலை செய்வார்கள். சோம்பேறி மனிதன் என்ன செய்வான்? மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்பான், பிளான்ஸ் எழுதுவான், கோல்ஸ் செட் செய்வான், ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டான். நினைவில் வை, செயலில்லாத கனவு வெறும் கற்பனை. மூட் வரும் வரை காத்திருந்தால் வாழ்க்கை முழுவதும் காத்திருக்க வேண்டி வரும். சாணக்கியர் சொல்வார், தொடங்குபவன் சாதாரணன், தொடர்ந்து செய்பவன் வெற்றியாளர். அதனால் டெய்லி சிறிய ஆக்ஷன் எடுத்தாலும் போதும். 5 நிமிடம் படி, 10 நிமிடம் எக்ஸசைஸ் செய், ஒரு பேஜ் எழுதிவிடு. சிறிய செயல் கூட சோம்பேறித்தனத்தை உடைக்கும். அதிக சுகம் மனிதனை பலவீனமாக்கும். இன்று மனிதர்கள் வேலை செய்து சோர்வடைவதில்லை, அதிக சுகத்தில் வாழ்ந்து பலவீனமாகிறார்கள். அதிக தூக்கம், அதிக மொபைல் யூசேஜ், அதிக சோஷியல் மீடியா, அதிக கம்ஃபர்ட், இவையெல்லாம் மனதை சோம்பேறியாக மாற்றும். சாணக்கியர் சொல்வார், சுகத்தை மட்டும் தேடுபவன் வெற்றியை இழந்து விடுவான். காலை சீக்கிரம் எழுவது கஷ்டம்தான், ஒர்க் அவுட் செய்வது கஷ்டம்தான், தொடர்ந்து உழைப்பதும் கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டம்தான் உன்னை பவர்ஃபுல் ஆக்கும். ஒரு சிங்கம் கூட பசித்தால்தான் வேட்டையாடும். அதேபோல வாழ்க்கையில் அழுத்தம் இருந்தால்தான் மனிதன் வளர்வான். உடனடி இன்பம் வாழ்க்கையை அழிக்கும். சோம்பேறித்தனத்தின் மிகப்பெரிய காரணம் உடனடி இன்பம். ஃபோன் எடுத்தால் என்டர்டெயின்மெண்ட், யூடியூப் திறந்தால் டிஸ்ட்ராக்ஷன், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் செய்தால் நேரம் போய்விடும். மூளை என்ன நினைக்கும் தெரியுமா? இதுதான் ஈஸி ஹாப்பினஸ். அதனால் ஹார்ட் ஒர்க் செய்ய மனசு வராது. சாணக்கியர் சொல்வார், எளிதாக கிடைக்கும் விஷயங்கள் பெரும்பாலும் வாழ்க்கையை அழிக்கும். நீ கவனித்துப் பார், ஒரு ரீல் பார்க்க ஆரம்பிப்பாய், 5 நிமிடம் என்று நினைப்பாய், ஆனால் 2 மணி நேரம் போயிருக்கும். அதற்கு பிறகு கில்ட் வரும், நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுதான் சோம்பேறித்தனத்தின் ட்ராப். டிசிப்ளின் இல்லாத மனிதன் எப்போதும் பலவீனமாக இருப்பான். மோட்டிவேஷன் சில நிமிடம்தான் இருக்கும், ஆனால் டிசிப்ளின் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். வெற்றியாளர்கள் சீக்ரெட் என்ன தெரியுமா? அவர்களுக்கு எல்லா நாளும் மோட்டிவேஷன் இருக்காது, ஆனால் கன்சிஸ்டன்சி இருக்கும். சாணக்கியர் சொல்வார், தன்னை கட்டுப்படுத்த தெரிந்தவன் உலகத்தையே வெல்ல முடியும். நீ உன்னை கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால் தூக்கம் உன்னை கட்டுப்படுத்தும், மொபைல் உன்னை கட்டுப்படுத்தும், லேசினஸ் உன்னை கட்டுப்படுத்தும். அதனால் தினமும் ஒரு ருட்டீன் வை. எந்த நேரத்தில் எழ வேண்டும், எந்த நேரத்தில் வேலை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் ஃபோன் யூஸ் செய்ய வேண்டும் என்று ஃபிக்ஸ் செய். முதல் சில நாட்கள் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பிறகு அது உன் கேரக்டராக மாறும். சோம்பேறித்தனம் மெதுவான விஷம். மதுபானம் உடலை மெதுவாக அழிக்கும், அதேபோல சோம்பேறித்தனம் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கும். முதல் என்ன ஆகும் தெரியுமா? கான்ஃபிடன்ஸ் குறையும், எனர்ஜி குறையும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையும். பிறகு மற்றவர்கள் முன்னேற ஆரம்பிப்பார்கள், நீ மட்டும் அதே இடத்தில் இருப்பாய். அந்த நேரத்தில் மனசு உடையும். சாணக்கியர் சொல்வார், நேரத்தை மதிக்காதவன் வாழ்க்கையால் மதிக்கப்பட மாட்டான். நேரம் மிகவும் டேஞ்சரஸ், அது ஒருமுறை போனால் திரும்ப வராது. உடலை வேலை செய்யவை. சோம்பேறி மனதை வெல்ல வேண்டுமா? முதலில் உடலை வேலை செய்யவை. காலை வாக் போ, எக்ஸசைஸ் செய், ரூம் கிளீன் பண்ணு, வெளியே போய் வேலை செய். உடல் ஆக்டிவாக இருந்தால் மனமும் ஆக்டிவாகும். நாள் முழுக்க படுக்கையில் கிடந்தால் எனர்ஜி வராது. சாணக்கியர் சொல்வார், செயலில் இருக்கும் மனிதனுக்கு பயமும் சோம்பேறித்தனமும் அருகில் வராது. தோல்வியை பயப்படாதே. பல பேர் ஏன் ஆரம்பிக்க மாட்டார்கள் தெரியுமா? தோல்வி அடைந்தால் என்ன ஆகும் என்ற பயம். அதனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்வார், தோல்வி மனிதனை அழிக்காது, முயற்சி செய்யாததை அழிக்கும். நீ ஸ்லோவாக போனாலும் பரவாயில்லை, ஆனால் நின்று விடாதே. ஒரு நாளைக்கு 1% இம்ப்ரூவ் ஆனாலும் போதும். 365 நாட்கள் கழித்து நீ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மனிதனாக இருப்பாய். 8. உன்னை நீயே தூண்டிக்கொள். யாரும் வந்து உன் வாழ்க்கையை மாற்ற மாட்டார்கள். நண்பர்கள் இல்லை, சப்போர்ட் இல்லை, மோட்டிவேஷன் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை மாறாது. ஒரு உண்மை நினைவில் வை, நீ உன்னை காப்பாற்ற வரப்போகும் ஹீரோ நீதான். சாணக்கியர் சொல்வார், தன்னை எழுப்பிக்கொள்ளாத மனிதனை உலகத்தில் யாராலும் உயர்த்த முடியாது. அதனால் தினமும் உன்னிடம் கேள், நான் இன்று என்ன செய்தேன்? நான் கனவுக்காக இன்று உழைத்தேனா?
இன்னும் எவ்வளவு நேரம் எக்ஸ்கியூஸ் சொல்லப் போகிறேன் என்று கேள். இந்த கேள்விகள் உன்னை மாற்றும். சோம்பேறித்தனம் ஒரு பழக்கம். அதை உடைக்க டிசிப்ளின் வேண்டும். கனவு மட்டும் இருந்தால் வாழ்க்கை மாறாது. டெய்லி ஆக்ஷன் இருந்தால் மட்டும் வாழ்க்கை மாறும். இன்று நீ எடுக்கும் சிறிய முடிவு உன் எதிர்காலத்தை கம்ப்ளீட்லி மாற்றும். அதனால் சீக்கிரம் எழு, உடலை வேலை செய்யவை, ஃபோன் அடிக்ஷன் குறை, தினமும் கன்சிஸ்டண்டாக இரு. எக்ஸ்கியூசஸ் சொல்லாதே. நினைவில் வை, வெற்றி பெற்ற மனிதர்கள் வேற மாதிரி இல்லை. அவர்கள் தினமும் ஆக்ஷன் எடுத்தார்கள். இன்று தொடங்கு, இப்போதே தொடங்கு. சோம்பேறித்தனத்தை கொன்றுவிடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் மோட்டிவேஷன் தமிழ் விஜே. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய வாழ்க்கை மாற்றும் கதையுடன்.